everyone, welcome back to Smart Chef's Kitchen. Today I am going to show you how to make my home garden tomato sauce with mushroom. I already show you how to make the tomato sauce. This is a pasta sauce I am making, but last time I made it with red wine. The red wine make bit darker color. This time I avoid the red wine. Without wine I am making with a mushroom. போன முறையில் உங்களுக்கு அந்த டொமேட்டோ சாஸ் எங்களோட கார்டனில் இருக்கிற டொமேட்டோ சாஸ் எப்படி நான் செய்கிறேன் பாஸ்டா சாஸ்ன்னு காட்டியிருந்தேன். ஆனால் இந்த முறை மஷ்ரூமும் யூஸ் பண்ணி, ஆனால் லாஸ்ட் டைம் வைன் ரெட் வைன் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த முறை வைன் இல்லாமல் செய்கிறேன். ஏனெண்டா சில ஆக்களுக்கு வைன் பிடிக்காது. ஆனபடி அடுத்தது கலரை சேஞ்ச் பண்ணிடும் ரெட் வைன் யூஸ் பண்ணிக்க. இந்த முறை நான் வைன் யூஸ் பண்ணாமல் செய்கிறேன். வாங்கோ எப்படின்னு பார்க்கலாம். Now I am taking the tomatoes from my home garden. இது எங்களோட கார்டனில் நான் எடுத்துட்டு வர்ற டொமேட்டோஸை இப்போ நான் கொண்டு பிடுங்கி எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு எப்படி சாஸ் செய்கிறேன்னு காட்ட போகிறேன். Then I added the sliced mushrooms. Those ones already I washed and sliced, but only lightly sauteed them. Don't cook the mushrooms too much. Otherwise, the sauce can lose its bright color of the tomato. Next, I added my fresh garden tomatoes and 3 red chilies from my garden. This is totally optional. If you don't like spicy, avoid this chili. But we like little bit spicy, that's why I'm adding chili. I let everything simmer together and avoided the red wine this time because I want to keep the brightness of the sauce. When you adding the red wine, I did it last time, the sauce color will turn darker. I wanted to keep the vibrant of the freshness of the tomato this time. நான் இந்த ஒனியன் சாப் பண்ணி வச்சிருந்த ஒனியன் garlic எல்லாத்தையும் ஒலிவ் ஆயிலில் ஒரு லைட்டாக சாட்டே பண்ணி போட்டு அதுக்குள்ளே நான் வாஷ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை போட்டு அதையும் லைட்டாக சாட்டே பண்ணுறேன். சொட்டே பண்ணி போட்டு நான் இந்த கார்டன்லேருந்து எடுத்துக்கொண்டு வந்திருந்த டொமேட்டோஸைய நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஸ்மால் சங்க்ஸாக கட் பண்ணி, நீங்கள் பெருசாக கட் பண்ணணும் வேண்டி இல்லை. எனிவேஸ் நான் அதை பீட் பண்ணி மர்ஷன் பிளெண்டரால் எடுக்க போகிறேன். நீங்கள் சங்கியாக உங்களுக்கு பாஸ்டாக்கு மேலே போட்டு சாப்பிட விரும்பினா நீங்கள் அதை அப்படியே குக் பண்ணலாம். But I am going to use the immersion blender. Now I am using the immersion blender to blend the sauce. இப்போ நான் இந்த immersion பிளெண்டரால் இந்த ஹேண்ட் பீட்டர் என்று சொல்லுவேன், ஹேண்ட் பிளெண்டர் என்று சொல்லுவேன்னா அந்த immersion பிளெண்டரால் நான் இந்த சாஸை நல்லா பிளெண்ட் பண்ணி சாஸாக பிளெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது சாஸாக விருப்பம் இல்லை சங்கீஸாக இருந்தால் you don't need to do that. I let it to cook up to 45 to 50 minutes in the low heat. When the sauce is ready, it's kind of lightly thickened, I let it to cool down for 10 to 15 minutes before bottling. Meanwhile, I sterilize the bottles. I am using the reusable bottles, tomato sauce bottles. I am reusing. Wash them well, sanitize the bottles and the lid, and boil them in the water to remove any air from the bottle. நான் இந்த ரீயூசபிள் பாட்டில் பழைய பாஸ்டா சாஸ் வாங்கின பாட்டில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஈவன் இப்போ நாங்கள் பாட்டில்ஸ் வேண்டுறா ஈச் பாட்டில் காஸ்ட் $1, மோர் தேன் $1 தான் காஸ்ட் பண்ணுது. அதில் பார்க்க அந்த பாட்டில்ஸை நான் எறியாமல் வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணி அதை அந்த லிட்டையும் எல்லாம் சானிடைஸ் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். அதை என்ன செய்ய போகிறேன்னுண்டா இப்போ வாட்டரில் வச்சு பாயில் பண்ண போகிறேன். பாயில் பண்ணேன்னு சொன்னால் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற ஏர் வெளியே போயிடும். இது நாங்கள் இந்த சாஸ் பழுதாகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக ஐ am doing this. Finally, I fill the bottles with the sauce, layering my home garden fresh basil, and top each bottle with a thin layer of olive oil or any type of oil, whatever you like. This helps protect the sauce from molding or any spoilage.
இப்ப நான் இந்த சாஸ வந்து ஃபில் பண்றேன். இந்த ஹோம் கார்டன்லேருந்து பிடுங்கின பேசிலையும் இதுக்குள்ள ஃப்ரெஷ் பேசில் வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதுல போட்டு சாஸ ஃபில் பண்றேன். அந்த பாட்டில் ஃபில் பண்ண பிறகு இது தின் லேயரா நான் ஒலிவ் ஆயில மேல விட்டு விடுறேன். நீங்க விரும்பினா எனி டைப் ஆஃப் ஆயில் வாட்டெவர் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் தட் ஆயில். அவகாடோ ஆயிலோ இல்லாட்டி எனி ஆயில் யூ கேன் புட் ஆன் த டாப். ஏனென்று கேட்டா, இந்த சாஸ் வந்து கனகாலத்துக்கு பழுதாகாம இருக்கும். இப்படி நாங்க ஆயில மேல விட்டு எடுத்து வச்சா ஸ்பாயில் பண்ணாது. இல்லாட்டி ஃபங்கஸோ எதுவும் ஒன்று வராம, மோல்டிங் ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்காக திஸ் இஸ் a tip. Now I have beautiful homemade tomato mushroom sauce ready to enjoy for the pasta, pizza, or any dish. Thanks for watching. Don't forget to press the bell button and subscribe this channel to get more recipes. I usually doing our home garden recipes. That's whatever we can preserving, freezing, or that's bottling, pickling. இந்த பெல் பட்டனை நீங்க இதுல வர்ற பெல் பட்டனையும் அமர்த்தி அதுல சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமர்த்தினீங்கன்னா நான் போடுற இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அது என்னன்னு கேட்டா நான் வந்து இதுல கூடுதலா வந்து எங்களோட ஆர்கானிக் கார்டன்ல இருந்து செய்யற மரக்கறி வகைகளோ பழ வகைகளோ எல்லாத்தையும் எப்படி ப்ரிசர்வ் பண்றது, ஃப்ரீஸ் பண்றது, பாட்டில் பண்றது, பிக்கல் பண்றது, இதை விட ஈஸி குக்கிங் என்ன என்றாலும் இதை நான் போட்டுக்கொண்டிருக்கேன். உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது ஹெல்ப் வேணுமானதை செய்து தருவேன். ஆல் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். எனி கொஸ்டின் யூ கேன் ஆஸ்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.